ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, நாம் நிறைய நேரம் அவமானப்பட்டிருக்கோம், நிறைய நாள் தரித்திரராக வாழ்ந்திருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நாம் எதுக்கு இந்த தரித்திரத்தில் இருக்கிறோம், நாம் எதுக்கு இந்த மாதிரி அவமானங்களை சந்திச்சிட்ருக்குறோம் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கோமா அப்படின்னா நிறைய நாள் அது குறித்து நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துல அவமானப்படுறோமோ தரித்திரம் அடைகிறோமோ அதை குறித்து நம்ம யோசிக்கிறதோ அல்லது அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிந்தனைக்குள்ளே போகிறதையே நம்ம விரும்புகிறது கிடையாது. ஆனால் உண்மையாகவே நாம் தரித்திரம் அடைகிறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா வேதத்தில் போட்டிருக்குது, புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான், புத்திமதிகளை கேட்குறவன் கவனமாய் கேட்டு நடக்கிறவன் கனம் அடைவான் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமாம், புத்திமதிகளை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமாங்க, நம்ம நிறைய நேரம் நம்ம அவமானப்படுறதுக்கும் தரித்திரராக வாழ்கிறதுக்கும் காரணம் ஒருத்தர் சொல்கிற புத்திமதிகளை கவனிக்காமல் அதை தள்ளிவிட்டு அவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற எண்ணத்தினால மட்டும்தான் நாம் அந்த மாதிரியான அவமானங்களை அடைஞ்சிருப்போம். உண்மையாகவே புத்திமதிகளை கவனித்து நடக்கிறவங்க கண்டிப்பாக கனமடைகிறாங்க அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் புத்திமதிகளை கவனிக்காமல் தள்ளி விடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இனி வருகிற நாட்களில் புத்திமதிகளை கவனித்து நடங்க, நீங்களும் கனமடைவீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.